ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, சீரடி சமாதியிலேருந்து உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க உன் சாயப்பா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமேனு உனக்கானதை பார்த்து பார்த்து செய்கிற உன் சாயப்பா, நிச்சயமாக எந்த காலத்திலும் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டு அதை செய்து தராமல் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. நீ இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் பெறத்தான் போகிறாய். உன்னை வாட்டி வதைக்கும் வழிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நான் உனக்கு நிவாரணம் கொடுக்குறேன். நீ கவலையே கொள்ள வேண்டாம். உனது தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? என்னுடைய அருள் எப்போதுமே உனக்கு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உன்னுடைய பாரங்களை சுமந்துட்ட நீ இப்போது எந்த பாரத்தையும் சுமக்கவும் முடியாமல் கஷ்டத்தை பொறுத்துக்கவும் முடியாமல் தானே கண்ணீர் விட்டு என்னை நாடி தேடி ஓடி வந்தாய். மனம் தளர வேண்டாம் தங்கமே, பொறுமையாரு. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி கொடுப்பதற்கு நான் இருக்கேன். இது தெரியாமல் ஏன் கவலைப்படுகிறாய்? நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த காரியம் சீக்கிரம் நடக்கும். நானே நேரில் வந்து உனக்காக அதை பெற்று தருவேன். நீ யாரிடமும் எதற்காகவும் அடிபணிய தேவையில்லை என் செல்லமே. என்றும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான விஷயங்களையெல்லாம் செஞ்சு தருவேன். நீ என்னிடம் வந்த பிறகு கூட ஏன் புலம்புகிறாய்? எதுவாக இருந்தாலும் என் மீது சுமத்தி விட்டு உன் வேலையை பாரு. அதுக்கு மேலே நடக்க வேண்டியதை உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ முயற்சி செஞ்சும் எதுவுமே நடக்கவில்லையே என கவலை கொள்ளாதே. உன் முயற்சிக்கான பலன் விரைவில் கிடைக்கும் என நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்க்கும் எல்லா நல்ல காரியங்களையும் உன் வீட்டில் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. உன் மனசை ஒருநிலைப்படுத்த பழகிக்கொள். அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மனதால் எந்த செயலையும் முழுமையாக செய்ய முடியாது. நீ உறுதியான நம்பிக்கையோடு உனக்கான விஷயங்களை செய்யும்போது உன் மனமும் ஒருநிலைப்படும். ஐயோ, நான் எப்படி செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன், இன்னும் என் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களும் அடைய வேண்டிய சந்தோஷமும் ஆசையும் எதிர்பார்ப்புகளும் நிறைய இருக்குதே நினச்சி கவலைப்படாத. உன் உள்ளத்தில் என் மீது நம்பிக்கை இருந்தால் உன் செயலில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே. என்னை வந்து சரணடைந்த பிறகு இனிமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலையை பற்றியோ நீ கவலைப்பட வேண்டாம். வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராதுதானே. அதுக்கு பதிலாக நீ என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு. நடப்பது எல்லாமே என் விருப்பப்படி தான் உன் வாழ்க்கையில் நடக்குது. நீ வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் செல்லமே. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்த நான் எது உனக்கு நன்மையோ அதை மட்டுமே அளிப்பேன். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் செய்த தவறுக்கான பலன்களை அவரவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை என நம்பி பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய சந்தோஷம் வருவதற்கு தயாராக காத்திருக்கிறது. பக்தியோடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீயிடம் வைத்த உனது பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டபடியே உனக்கான விஷயங்களை உன்வசம் வந்து ஒப்படைப்பேன் என் செல்லமே. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு தயாரான ஆளாக நான் மாறிவிட்டேன் அல்லவா? இனி நீ தைரியமாக இருக்கலாம். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை அடைந்திராத சந்தோஷத்தையும் பேரின்பத்தையும் பெருமகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் அனுபவிக்கும்படி உனக்கு துணையாக நான் நிற்பேன். உனக்கு ஒன்று பிடிக்காத போதும், உன்னை யாருக்குமே புரியாத போதும், உன்னை விட்டு மற்றவர்கள் விலகும் போதும், உன்னோடு யாருமே பேசாத போதும், உன்னை குறை கூறும் போதும், மற்றவங்க உன்னை வெறுக்கும் போதும், உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போதும் கூட இப்படி எது உனக்கு ஆகாதது நடந்தாலும் நீ மௌனத்தோடும் பொறுமையோடும் காத்திருந்தாலே போதுமென் செல்லமே. அனைத்தையும் தாண்டி கடந்து வந்து உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ்ந்து விடலாம். ஏன்னா மௌனமும் நிதானமும் அவ்வளவு பெரிய நன்மைகளை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு. நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் கிடைக்க செய்வேன். உன் மனசில் இருக்கக்கூடிய காயத்திற்கு மருந்தாகவும் உன் சாயப்பா நான் இருப்பேன் என் செல்லமே. என் அருளும் ஆசீர்வாதமும் இப்போது உன்னை வந்து சேரப்போகுது. நீ ஏன் தேவையில்லாமல் மனசில் எதையோ நினச்சி கவலைப்படுற? உன் வாழ்க்கையில் வேதனைகள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகுது. என் மேலே பாரத்தை போட்டுட்டு நிம்மதியாக நீ இருக்கலாம். குழப்பத்தோடு இருக்கிற உன் மனசை தெளிவுபடுத்த உன் சாயப்பா நான் வந்து விட்டேன் அல்லவா? உன்னை தெளிவுபடுத்தி உனக்கான நல்ல முடிவுகளையும் நான் வரவழைத்தே தீருவேன். ஓம் சாய்ராம்.